எல்லா மாதமுமே அமாவாசை வரும் மேம். ஆடி அமாவாசை அப்டின்னா, அது ரொம்ப ஸ்பெஷலா வந்து பண்றாங்க இல்லையா? ஆடி அமாவாசையில ஜனங்க என்னென்ன மாரி பண்ணணும் மேம்? ஆடி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் தெற்கை நோக்கி நகர்தல். தட்சயாயன காலம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கை நோக்கி நகருது. தெற்கு வந்து தான் நம்ம சொல்றோம் மூதாதையர்கள் இருக்கிற இடம். மூதாதையர்கள் இருக்கிற இடத்தில் நம்மளுடைய மூத்த மூதாதையர் சூரியன் தான். முதலில் தோன்றியவன் அவன் தான். அதனால அவன் வந்து அப்படியே தெற்க நோக்கி நம்ம மூதாதையர்கள் நோக்கி போகும்போது, அங்க தட்சாயன காலம் தொடங்குகிறது. அந்த காலம் தொடங்கும்போது, அதுதான் தெற்க நோக்கி சூரியன் போகும்போது யார் உதயமாகும்னா, தட்சிணாமூர்த்தி உதயமாகார். குரு காரகத்துவத்துக்குரியவர் உதயமாகிறார். அதனால தான் நம்மளுக்கு 4ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறார். அதனால அப்படியே அந்த பக்கமா அவர் தெற்க நோக்கி டிராவல் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து என்னன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த இறந்தவங்களுடைய இது வந்து ரொம்ப வலிமையான, ரொம்ப பவரா இருக்கு. ஏன்னா, சூரியனுடைய நகர்வு அந்த பக்கம் இருக்குது. அதனால அந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து நம்ம மூதாதையர்களுக்கு ரொம்ப அ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மறு ஜென்மம், ஒரு மோட்சம் இதெல்லாம் குடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிறது.